So Dina sir, traveled from Chennai to Delhi as an endurance test in Gixxer 250, and he also got the India Book of Record. So we Suzuki thank you very much for him. And ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீனா. இன்றைக்கி வந்து சுசுக்கியில் விஸ்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க சென்னையில். ஸோ அதுக்கு தான் வந்தோம். அப்படியே இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு நான் போய்ட்டு மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பார்த்துட்டு வாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆச்சு. நேற்றுக்கு ஈவெண்ட்டே எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கோங்க. உண்மை இன்ட்ரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல. நீங்கள் பார்த்தது நான் டேரெக்டாக போய்ட்டு சுசுக்கி விஸ்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈவெண்ட்லேயே போய்ட்டு இன்ட்ரோ எடுத்துடலான்னு இருக்கேன். 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். எல்லாத்தையும் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் யாராவது இன்வைட் பண்ணலன்னா கோச்சிக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா தேர்ஸ்டே தான் இது வந்து ஓப்பனே பண்ணாங்க. லிங்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஈவெண்ட் எப்படி இருக்குது, ஆஃப் ரோடிங் வந்து எப்படி இருக்குது, நமக்கு என்ன வண்டி தராங்க, எல்லாத்தையும் போய்ட்டு நான் விளாக் எடுக்கிறேன். நண்பர்களே வந்துட்டோம். A2 விஸ்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் டே. இதோ இருக்கு பார்த்தீங்களா போர்டு. விஸ்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் டே இந்த மாதிரி தாங்க போச்சு. கஸ்டமர் லாஞ்செலாம் போட்டு ரொம்ப சின்னதாக அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கிரவுண்டு ரொம்ப ரொம்ப சின்னது. 4 ஜெல்லி, 4 டயரு, 2 கட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பலாம் இல்லை. எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு பார்ட்டு, அதுவும் நான் காமிக்கிறேன். ஹார்ட்கோர் ஆஃப் ரோடிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் எல்லாரும் ஓட்டி பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஈவெண்ட்டு, அவ்வளவுதான். வர்ட்டிக்கலா இல்லை, இப்படி எடுங்கன்ற யூடியூப்பில் பார்க்குற மாதிரி. ஆமாம் ஆமாம், நான் ஓட்டும் போது முடிச்ச ரைடர் கிட்ட வர முடியுமா? So I request all the riders have completed the trial run. Ready? இப்போ நம்ம கலக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? பாக்கா கேமரா படுபக்கமா இருக்கு. வேகம் என் கூடவே பிறந்த என்ன அடிச்சுக்க யாரும் இங்க பாரு, நாங்க ஓப்பனிங்ல மட்டும் தான் காமெடியா தெரியும். ஆனா வேலையில இறங்கி டோன் வச்சுக்கோ. என் பிராட் கரர்தா கவனத்தை மட்டும் சேதனம் விட கூடாது. गाइस வண்டி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஐயோ, இந்த இதுல போயிட்டு ஏபிஎஸ் ஆன்லி வச்சிருக்கீங்களா? So once again I repeat, I request all the riders who completed the trial run to come towards my left side. ஐயால Riders are திருப்புது. சும்மா ஜஸ்ட் ஓட்டி பார்ப்போம். அந்தளவுக்குலாம் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா ஏதோ ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கீழே தள்ளுது. வண்டியில் டயர் ப்ரெஷரு லைட்டாக இறக்கணும். ஆனால் அதை கூட ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே விட்ருக்காங்க. எந்த லட்சத்தில் இருக்குது பார்த்தீங்களா சுசுகி சர்வீஸ் சென்டரு. சுசுகி சர்வீஸ் சென்டரில் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்களே. விஸ்டாம் எஸ்எக்ஸ் இதுக்கு மட்டும் நல்லா பிராண்டிங் பண்ணுங்கடா. நம்ம சென்னை டு மும்பை, சென்னை டு டெல்லி ஒட்டுநூற்றுக்கும் மதிக்கலை. அதையாவது இன்ஜினில் வந்து எடுத்துடலாம். இந்த ஒய்யால பயங்கரமாக இருக்குதுப்பா. போய் நிற்கலாமா? எனக்கு பிடிச்சதுலே ஃபேவரட்டான பார்ட்டு இந்த பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கே இதுதாங்க. ஏன்னா இதில் விட்டு அப்படியே ஒரு ஜம்பை போடலான்னு பார்த்தா முன்னாடி வேறு ஸ்டால் இருக்கா, எத்தனை பேர் சொறி விடுவோம். அந்த அளவுக்கு தான் அங்கே இடமே இருந்துச்சு. அதனால் பொறுமையாக ஓட்டி எடுத்துட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப ஹார்ட்கோர் ஆஃப் ரோடிங்லாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு நார்மலாக ஓட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். என்னோட கீச்சைன் மாதிரியே இருக்குது. அண்ணன் வீடியோ எடுத்துட்டாரு. Dina sir, traveled from Chennai to Delhi as an endurance test in Gixxer 250. And he also got the India Book of Record. So we Suzuki thank you very much for him, and we love to see such more drives and more recognition and awards. And my subscribers and general audience asking why Suzuki did not promote this engine as a house system. And they are asking why Suzuki doesn't support you, why they are not marketing Chennai to Mumbai record and the endurance bike. The endurance challenge that's under certain guidelines and SMC under guidelines. So many a times we don't recognize or Sir, but I did not promote speed. I showed the endurance, the cooling system, how capable the engine is. But people are asking why Suzuki doesn't support you and why they did not marketing the bike as well. Because obviously we are marketing the bike so well, but Suzuki why did not marketing your records? Because you officially recognized by India Book of Record. Why Suzuki doesn't show any support to you? There are anyone asking, and the viewers also asking. We have recognized and we have supported you also in many events, right?
So they are asking why banner marketing like that. Why no definitely we will monetary look in. basis? Definitely we'll look in. We'll submit it for a marketing team, and we will come back to you with a positive feedback. At last 2 days I am already getting this answer. We will definitely do. Thank you so much, sir. Thank you so much. ஆக்சுவலாக நான் சார்கிட்ட என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஸ்டாம்க்குலாம் வந்து பேனர் வைக்கிறீங்களா சார்? அந்த மாதிரி வந்து மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சென்னை டு மும்பை, சென்னை டு டெல்லி இந்த 2 நேஷனல் ரெக்கார்டை வந்து ஏன் பேனர் வைக்க மாட்டீங்க? இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டாலே அஃபிஷியலாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஒரு ரெக்கார்டை எதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க சார் அப்படின்ட்டு வந்து நான் சொன்னேன். ஒரு என்டியூரன்ஸ் ரெக்கார்டும் இருக்கும்போது அதுக்கு வந்து சர்டைன் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் எஸ்எம்சி அதெல்லாம் வந்து இருக்குன்ற மாதிரி சாரும் வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கு மேலே பேசினா எனக்கு வந்து மனசு கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பேசலை. அதான் வந்து யூடியூப்ல வீடியோ அவ்வளோ ஹிட் ஆச்சுல, தமிழ்நாடு ஃபுல்லாக ஹிட் ஆச்சு, அது போதும் நம்மளுக்கு அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். என்னோட அதிகபட்ச ரெக்வஸ்ட் சுசுகிக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பைக்கு சென்னையிலேருந்து டெல்லிக்கு விடாமல் நான் ஸ்டாப்பாக ட்ராவல் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் பைக்கையும் இன்ஜினையும் ஜஸ்ட் இதை 2த்தை மட்டும் காமிச்சு மக்கள்கிட்ட பேனர் மார்க்கெட்டிங் மூலிமா கொண்டு போய் சேர்த்தாலே பைக் ஒரு நல்ல பைக் வந்து பூஸ்ட் ஆகும், ஒரு நல்ல பைக் சேல்ஸ் ஆகும்ன்றது மட்டும்தான் என்னோட ரெக்வஸ்ட்டே தவிர மற்றபடி என் ஃபேஸை காமிங்கன்றதுலாம் கிடையவே கிடையாது. பட் என்றைக்குமே ஒரு உழைப்பு வந்து வீண் போகாது. கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நல்லதே நடக்கும். இதுதாங்க நம்ம ஓட்டின ஆஃப் ரோட் ட்ராக்கு. சுசுகி சைட்லேருந்து ரொம்ப அழகாக இருக்கிற இடத்துல எப்படி எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஹார்ட்கோர் ஆஃப் ரோடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. 4 ஜல்லி 4 டயரு 2 கட்டை, இதில் என்ன பண்ண முடியுமோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, பைக்கில் வந்து ஃபியூஸ் கேரியர் எடுத்து ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி டயர் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணியிருந்தா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டியிருப்பாங்க. அது மட்டும் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சு. பட் அடுத்த தடவை வந்து கண்டிப்பாக சுசுகி சைட்லேருந்து பயங்கரமாக பண்ணிடுவாங்க. இந்த ஒரு பள்ளத்தாக்கு பயங்கரமாக இருந்தது வண்டி விட்டு ஏற்றுறதுக்கு. அந்த பார்ட்டு தான் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு சுசுகி ஃபார் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த நாளை கொடுத்த சுசுகிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப் ஃபேமிலியிலேருந்து என்னை பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்க எல்லாருக்குமே. ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு, விஸ்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டோம், ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் வந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்காக எங்கேருந்தோ வந்திருக்கீங்க. எப்படிக்கா போகணுமா? நான் பாய் அண்ணா நகர்லேருந்து வந்திருக்காரு அந்த அண்ணன் நமக்காக. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நிறைய ஃபீட்பேக் கொடுத்தாரு. தீனா அப்படி பண்ணு, தீனா நீ இப்படி பண்ணு, இவ்வளோ விஷயம் பண்ணுற, நல்லா இருக்கு, தொடர்ந்து பண்ணு, மனசை தளர விட்டுறாத, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாத அப்படின்ட்டு நிறைய சொன்னார். எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்தீங்க. அப்புறம் வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா வேல் பைக்கர் வந்திருந்தார் எல்லாருமே. அதுக்கப்புறம் ஜனானா வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சுசுகிட்ட போய் பேசணும். எல்லாரும் நமக்காக வந்து பார்த்திங்கன்னா போய் பேசினாங்க. தீனா வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பண்ணும்போது அது தயவு செய்து வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இப்படி வச்சுட்டு போயிடுவாண்ணா. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே பாய். ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா. காய்ஸ் நம்ம அண்ணன் வந்து நமக்காக அண்ணா நகர்லேருந்து வந்திருக்காரு. அவரை பார்த்தாச்சு, போக வேண்டியது தான். போலாமா? ஆர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ஓட்டு வந்திருக்காரு. இது வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா இருக்குது. நம்மளை பார்க்குறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்காங்கன்னும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு, காசு அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமே இல்லை. கையில் ₹1 இல்லைனாலும் நம்ம அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது கூட என்னடா இது நம்ம எவ்வளோ பண்ணுறோம், நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை, இவ்வளோ பண்ணதுக்கு நம்ம எந்த ஒரு இதுவுமே சம்பாதிக்கவும் இல்லை, இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்குமே என்னும் போது அந்த உங்கள் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிற ஒரு கமெண்ட்டு வந்து என் முகம் தெரியாதவங்க கிட்டேருந்து வர கமெண்ட்டாக இருக்கட்டும், நம்மளை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாங்கல்ல அதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. மறக்காமல் சேனலுக்கு யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் லதாக் பிளேலிஸ்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஜனா ப்ரோ வந்தார், அவரோட சேனல் கொடுக்குறேன். வேல் பைக்கர் வந்தார், அவரோட சேனல் கொடுக்குறேன். எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தீனா 250லேருந்து வரோம், தீனா ஃபேமிலியிலேருந்து வரோன்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட அடுத்த வீடியோ நார்த் ஈஸ்ட்டில் பார்க்கலாமா? இருக்கு ஒரு சர்ப்ரைஸான இருக்குது. நார்த் ஈஸ்ட்டு இல்லைன்னா உங்கள் கூட ரைடு பார்க்கலாம். நீங்கள் சென்னையிலேயே ஹாயபுசா GSX8 விஸ்டாம் 800 வாங்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஆரவல் சுசுகி ஷோரூம் சென்னை வந்தாலே போதும். இவங்க கிட்ட ஹாயபுசா GSX8 அதுக்கான சர்வீஸ் சென்டர் அண்ட் புது கலர்ஸில் லான்ச் ஆன ஜிக்ஸர் SF155 இருக்கு. TFD டிஸ்பிளேயோட லான்ச் ஆன சுசுகி ஆக்சஸ், அதுக்கப்புறம் ஆவனஸ் பர்க்மன், சுசுகியோட எல்லா கமிட்டிங் பைக்ஸும் இவங்க வச்சிருக்காங்க. அண்ட் புது கலர்ஸில் லான்ச் ஆன விஸ்டாம் SX250 இந்த ஒரு ஷோரூமில் மட்டும்தான் ஜிக்ஸர் 250 விஸ்டாம் ஹாயபுசா ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பற்றி தெரிஞ்சுக்கவும் ஹாயபுசா சுசுகி சூப்பர் பைக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.